அப்படி இன்னைக்கு நம்ம மொத்த தேசத்திலையும் இருக்கக்கூடியது ஒரே நாடு எது அப்படின்னா இன்னைக்கு சண்டை நடக்கிற ஈரான் தான். புரியுதா? ஏன்னா இஸ்ரேலும் இந்த பிரம்பெல்லாம் எங்க படுத்துச்சீங்க? இதுட்டு அடிச்ச மண்டை உடைச்சுவோமே. புரியுதா? மிகப்பெரிய ரெண்டு நாட்டுக்காரனுமே வல்லரசு நாடுக, எல்லா நாட்டவும் பயமுறுத்திக்கிட்டு இருக்கிறவனுங்க. அவங்க நினைச்சா எந்த நாட்டினாலும் நாங்க அழிச்சிருவோம்ங்கிற மாதிரி எல்லாம் இருக்கிறவங்க. இன்னைக்கு அந்த ரெண்டு நாடும் ஈரான்கிட்ட தண்ணி குடிக்குது. எப்படி வந்து பாருங்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன? ஒற்றுமை. குரானை நேசிக்கிற விதம். உண்மையா நேசிக்கிறாங்க இல்லையா அவங்க? பொய்யான இதெல்லாம் கிடையாது. அவங்க தொழிலுக்காக ஒரு தொழுகை, நம்ம வாழணுங்கிறதுக்காக ஒரு தொழுகை, சரியா, பிறரு மாண்டு போயிடணுங்கிறதுக்காக ஒரு தொழுகை ஈரான் மக்கள் செய்யறது இல்லை. அவங்க என்ன குரான்ல கத்துக்கிட்டாங்களோ அதை அப்படியே தொழுகிறாங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லா நாடும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் அவங்க தொழுகையே இருக்கு. அதனால அன்னைக்கு அந்த இறைவனுடைய சப்போர்ட்